உங்கள் குழந்தைங்க சின்ன தோல்வி வந்தால் கூட சீக்கிரம் சோர்ந்து போயிடுறாங்களா? என்னால் முடியாது, எனக்கு இந்த அளவுக்கு மூளை இல்லை, ஸ்மார்ட் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரு அப்பாவா அம்மாவா இதை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லாவே புரியும். ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க இல்லையா? நம்ம ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு அவங்கள வளர்க்குறோம். ஆனால் அவங்க இப்படி பேசும்போது அவங்கள தாங்களே தாழ்த்தி பேசும்போது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது இல்லையா? ஸோ இப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சீக்ரெட்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கை, அவங்களோட எதிர்காலத்தை மொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் சீக்ரெட்டை நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சீக்ரெட்டுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரோத் மைண்ட் செட். இப்போ நம்ம அதை பற்றி ஆழமாக பேசுவோம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தைங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற சைக்காலஜிஸ்ட் கேரல் ட்வெக் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுக்கு 2 விதமான மனநிலை இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், அதாவது நிலைத்த மனநிலை. இந்த மைண்ட் செட் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, புத்திசாலித்தனம்ங்கிறது பிறக்கும்போதே வருது. நாம் ஒன்று பிறக்கும்போதே ஸ்மார்ட்டாக இருக்கணும், இல்லைனா மடையனாக இருக்கணும் அப்படின்னு நம்புவாங்க இந்த குழந்தைங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்கள் குழந்தை ஒரு கஷ்டமான மேத் ப்ராப்ளம் இல்லாட்டி சயின்ஸ் ப்ராப்ளம் போடுறாங்க. அது இப்போ தப்பாயிடுறது. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிற குழந்தைங்க உடனே என்ன தெரியுமா நினைப்பாங்க? எனக்கு கணக்கு வராது, எனக்கு சயின்ஸ் வராது, நான் முட்டாள் அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமே தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புது முயற்சிகளை எடுக்கவே மாட்டாங்க. இந்த பயம் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை அப்படியே முடக்கிடும். அவங்களால அதை விட்டுட்டு வெளியில் வர முடியாது. ஸோ அவங்களோட முழு திறமையும் வெளிக்கொண்டு வரவே முடியாது. இது மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு. இதுக்கு இப்படியே எதிரானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் மைண்ட் செட், அதாவது வளர்ச்சி மனநிலை. இது ஒரு மேஜிக் மாதிரிங்க. இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன நம்புவாங்கன்னா, நம்ம மூளை ஒரு பெரிய மசில். நம்ம ரொம்ப பயிற்சி பண்ண கஷ்டப்பட அது இன்னும் ஸ்ட்ராங்காக மாறும் அப்படின்னு நம்புவாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு எக்ஸாமில் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா நான் முட்டாள்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தடவை கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாகிடுச்சு, நான் கற்றுக்கிட்டது நிறைய, இன்னும் நான் நெக்ஸ்ட் டைம் அதிகமாக எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. தோல்வி அவங்கள ஹர்ட்டே பண்ணாதுங்க, அவங்கள காயப்படுத்தவே படுத்தாது. மாறாக அவங்களுக்கு இன்னும் இது வேகமாக ஓட வைக்கும். அவங்களுக்கு தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது, அது ஒரு ஸ்டெப்ஸ், அது ஒரு படிக்கட்டு. ஓகே, ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முக்கியமான பேரண்டிங் டிப்ஸை நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் என்னோட சேனலில். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். சரியா? ஸோ நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம தமிழ் பெற்றோர்கள், அதாவது பேரண்ட்ஸ் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய இதில் ஒரு பெரிய நமக்கு ஒரு ப்ரவுட் மொமெண்ட் இருக்குது தெரியுமா? இப்போ அமெரிக்காவில் இருக்கிற சயின்டிஸ்ட் கேரல் ட்வெக் இதை ஒரு லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸாக தான் கண்டுபிடிச்சி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா, இதை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, இப்போ அந்த குறளை இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளத்தில் இருக்கிற தாமரைப்பூவோட தண்டு எவ்வளவு தூரம் மேலே வளரும் அப்படிங்கிறத அந்த குறள் இது. அதாவது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எவ்வளவு உயரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த தண்டும் மேலே வளரும். ஆனால் இப்போ தண்ணி கீழே போனால் தண்டு என்ன சின்னதாகிடும். ஸோ தண்ணி மேலே உயர்ந்தால் அந்த தண்டு தானாகவே மேலே நீண்டு வளரும். அதுதான் இப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போது அதுலேருந்து அவர் சொன்னதுக்கும் நம்ம வாழ்க்கை கதையை நம்ம ஒரு 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 இது இருக்குது, அனாலஜி இருக்குது. அவர் என்ன சொல்கிறோன்னா, நம்ம மனசில் இருக்கிற அந்த ஊக்கம், அதாவது ட்ரைவ் அண்ட் எஃபர்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையோட உயர்வும் இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களோட திறமை அவங்க பிறப்பில் இல்லை, அவங்க மனசில் நம்ம விதைக்கிற உத்வேகத்தில் தான் இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் இது அழகாக சொல்லிட்டு போயிருக்காரு. இது நம்ம ஆக்ஷனபிளாக எடுத்துக்கணும். நம்ம எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சு, க்ரோத் மைண்ட் செட்னா என்ன. ஆனால் நம்ம இதை எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரது, அது ஒரு சேலஞ்சிங் இல்லையா? அது நம்ம நம்மளோட பாராட்டு முறையை நம்ம கொஞ்சம் மாற்றுறோங்க. அது எப்படின்னா, நம்ம குழந்தைங்க இப்போ 100க்கு 100 அவுட் ஆஃப் 100 வந்த உடனே, வாவ் நீ ரொம்ப புத்திசாலி, நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக பாராட்டுவோம் இல்லையா? கேரல் ட்வெக் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பண்ணாதீங்க, அப்படி பாராட்டாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவங்க திறமையை பாராட்டும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். எப்படின்னா, அடுத்த முறை நான் 100 மார்க் வாங்கலைன்னா என் அப்பா அம்மா என்னை புத்திசாலின்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்ல தெரியாது, பட் அந்த எமோஷனலாக அவங்களுக்கு அந்த எஃபர்ட் இருக்கும். ஸோ அடுத்த முறை அவங்க இது மாதிரி ஒரு 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கும்போது, இல்லை நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லாதீங்க, அவங்க போட்ட உழைப்பு, அதாவது எஃபர்ட்டை வந்து பாராட்டுங்க. இப்போது நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்லி பாருங்கன்னா, கண்ணா நீ இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுன்னு எனக்கு தான் தெரியும், தினமும் ராத்திரி உட்காந்து படிச்ச, இப்போ அந்த உழைப்பு அந்த எஃபர்ட்டுக்கு தான் இப்போ உனக்கு இந்த மார்க் கிடச்சிருக்கு, ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். இப்போது இப்படி நீங்கள் பாராட்டும் போது, இந்த அணுகுமுறை மாற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு ஓ நம்ம அப்பா அம்மா வந்து மார்க்குக்கு முக்கியம் கொடுக்கல, நம்ம போடுற உழைப்புக்கு தான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படின்னு அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து they will take into their mind and they will start using that for the next challenges. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பயப்பட மாட்டாங்க இப்போ ரொம்ப பெரிய பெரிய சேலஞ்சில் வருதுன்னா. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து ஒரு லைக் போடுங்க. அது இந்த வீடியோ இன்னும் நிறைய தமிழ் பெற்றோர்களுக்கும் சரி, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் வந்து சேர உதவியாக இருக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களே, ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் பார்த்தாச்சு, க்ரோத் மைண்ட் செட் பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான மேஜிக் வார்த்தை, கேரல் டுவெக்கை வந்து அவங்க ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அருமையான வார்த்தை, அது என்னது, நாட் எட். அதாவது உங்கள் குழந்தை வந்து எனக்கு இந்த மேத் வரலப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமாம் உனக்கு இப்போ வந்து மேக்ஸ் வராதுன்னு வந்து செல்ஃப் ப்ராஃபஸி பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உனக்கு இப்போ மேக்ஸ் வரலை, நாட் எட், ஓகே, உனக்கு இன்னும் வரலை அவ்வளோதான் சொல்லுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ எஃபர்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அந்த எஃபர்ட் எப்படி போடுறது, இல்லை அவங்களோட உட்காரதா, இல்லை அவங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணோம்னா பண்ணுங்கள். இது வந்து அவங்களோட எதிர்காலத்தையே வந்து மாற்றும். நண்பர்களே, நம்ம குழந்தைங்களோட மூளை ஒரு களிமண் மாதிரி, அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் செதுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை கொடுத்து கெடுத்துடாதீங்க, முடக்கிடாதீங்க. அவங்களோட டேலண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வர பாருங்கள். க்ரோத் மைண்ட் செட்டை கொடுத்து அவங்களோட சிறகுகளை விரிக்க விடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் குழந்தைக்கு எப்போதாவது என்னால் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களான்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு எப்படி பதில் சொன்னீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதில் வந்து நம்ம கற்றுக்கலாம். நம்ம வந்து நிறைய இதை பற்றி நம்ம பேசலாம். இதே மாதிரி தொடர்ந்து பயனுள்ள தகவலை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷான் பேசுகிறேன்.